வணக்கம் பபுட் வியூவர்ஸ், நீங்க பார்க்க பபுட் சேனல். நான் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம பொருட்டோல வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். நம்ம பொருட்டோ ஸ்ட்ராங்கா இல்ல நம்ம கவாக்கி ஸ்ட்ராங்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 கேரக்டர்ஸுமே நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்தா 2 பேருமே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ஐ மீன் இந்த யூனிவர்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் நம்ம இந்த 2 பேர்லையுமே வந்து யார் ஸ்ட்ராங் ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஐ திங்க் பர்சனலி நம்ம பொருட்டோ ஒரு காட் லெவல். பட் நம்ம கவாக்கியுமே நம்ம சும்மா நினைக்க முடியாது. பிகாஸ் கவாக்கியுமே வந்து ஒரு ஓட்சுட்ஸ்கி லெவலில் தான் இருப்பார். அண்ட் அவர்கிட்டயுமே கார்மா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்ம கவாக்கி பவரா இல்லை நம்ம பொருட்டோ பவரான்னு இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஆனால் அந்த 2 பேருமே ஒரு ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பொருட்டோக்கிட்டே வந்து வருவோம். பொருட்டோட்ட இப்போதைக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. நம்ம கக்காச்சி த காப்பி நிஞ்சாவோட நம்ம பொருட்டோத எப்படி சொல்லலாம், பொருட்டோ த காப்பி நிஞ்சான்னு சொல்லலாம். எனக்கிட்டே வந்து எல்லாரோட ஜுட்ஸுமே காப்பி பண்ணி வச்சுருக்கான் தலைவன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ககாஷோட பர்பிள் லைட்னிங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம தன்னோட ஓன் கிராண்ட் ஃபாதர் நம்ம மினட்டோட ஃப்ளைங் ரெஜினாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம பொருட்டோ காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம பொருட்டோ இப்போதைக்கு செம பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அண்ட் செம பவர்ஃபுல்லாக மாறுறதுக்கான காரணமே இதுதான். அண்ட் அந்தளவுக்கு நம்ம ஓவர் பவர்டு கேட்டு தான் நம்ம பொருட்டோ. ஸோ பொருட்டோ இவ்வளோ ஓவர் பவர்டாக இருக்கிறதுக்கான காரணமும் இந்த ஒரு ரீசனாக தான் இருக்கும். அண்ட் இந்த ரீசனில் நம்ம பொருட்டோ பக்காவாக பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ எல்லாருக்குமே இன்னொரு டவுட்மே இருந்திருக்கும். நம்ம பொருட்டோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஹோல் ப்ராசஸ், இந்த ஒரு ஹோல் கான்செப்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கவாக்கி வீக்காக தானே ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அவர் வீக் கிடையாது. நம்ம கவாக்கியோட கேரக்டரை பற்றி வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கவாக்கி அந்த வீக்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீக்கான ஒரு கேரக்டர் நான் சொல்ல மாட்டேன். கவாக்கி அந்த ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான். பட் நம்ம பொருட்டோட இப்போ போட்டியே நம்ம பொருட்டோவா நம்ம கவாக்கியாங்கிறது தான். அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் நம்ம கவாக்கிட்ட நம்ம அதிக ஒரு லெவல் பவர் இருக்கும். அண்ட் அதிக லெவலில் நம்ம பவர் லெவல்ஸ் அந்த அவட்டியுமே இருக்குது. ஓகேங்களா? அண்ட் எல்லாருக்குமே அந்த இன்னொரு டவுட்டுமே இருந்திருக்கும். நம்ம கவாக்கி செம பவர்ஃபுல்னு சொல்கிறீங்க ப்ரோ. பட் நம்ம கவாக்கியோட ரியல் பவர்ஸ் தான் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கவாக்கிட்ட கர்மா இருக்குது. கர்மா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் எப்படி அதை யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அண்ட் கர்மா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம பொருட்டை பார்த்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம கர்மா எப்படி யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அதை எப்படி நமக்கு கொடுப்பாங்கன்ட்டு. பட் இந்த கர்மா மட்டுமே அவரோட பவர் கிடையாது. அவருக்கு அந்த மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது. 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எய்டா அண்ட் ஆல்சோ நம்மளோட இவங்க நம்ம எய்டா மட்டும் இல்லாமல் நம்மளோட டெல்டா. ஸோ இந்த 2 பேருமே நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அந்த பிக்கெஸ்ட் விஷயம். ஏன்னா நம்ம எய்டா இவங்க சப்போர்ட் பண்ணுறது மேஜரான ஒரு விஷயம் தான். ஏன்னா எய்டா அண்ட் டெல்டா யாருக்கும் அவங்க மோஸ்ட்லி அடிமையாக இருந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பட் நம்ம கவாக்கி அவங்களுக்கு ரியலாக முக்கியமாக எய்டாக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம டெல்டா அந்த எய்டா எங்கே இருக்காங்களோ மேக்ஸிமம் டெல்டாவும் அங்கேயே இருப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த கதை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கியுமே இன்னும் பவர்ஃபுல்லாக தான் இருக்காது. நம்ம கவாக்கியோட பவர்ஃபுல்லுமே நம்ம பார்க்க முடியுது இந்த ஒரு ஹோல் சீசன்லையுமே. ஓகே ப்ரோ, இதில் யார் தான் அப்போ ட்ரூவாக ஜெயிப்பா, ஒரு ஃபைட் நடந்துச்சுன்னா யார் ஜெயிப்பான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொருட்டோ ஒரு நேச்சுரல் டேலண்டட் இல்லை ஒரு டேலண்டட் காயின்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம கவாக்கி அந்த மாதிரி கிடையாது. கவாக்கி ஒரு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுருக்காரு. லைக் நம்ம நருட்டோட அந்த ஒரு ஸ்டோரி அப்படியே நீங்கள் கவாக்கி கொடுத்துக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்படும் போது எனக்கு தெரிஞ்சு நம்ம நருட்டோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் தான் இருக்கும்போது இந்த ஒரு கேரக்டருமே மாறுறதுக்கு அந்த ஹையராக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பவர் லெவல் இருக்குது நம்ம குராமாவட்டியும் அண்ட் ஆல்சோ நம்ம போருட்டோட்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்படி இருக்கும்போது நம்ம குராமாவில் பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா, இல்லை நம்ம இந்த மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயந்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர் ஸ்கேலையுமே அந்த 2 பேருமே இருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ நம்ம கவாக்கி நம்ம போருட்டோ இந்த 2 பேருமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம குராமா இந்த மாதிரி நம்ம நருட்டோக்கு எந்த அளவுக்கு பவர் இருந்துச்சோ அண்ட் ஆல்சோ நம்ம சாஸ்கேட் நம்ம குராமா இல்லாமல் எந்த அளவுக்கு பவர் இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சாஸ்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு பேனரில் நம்ம கர்ஸு நம்ம உரைச்சி மாறோம் அந்த கர்ஸ் சேஜ் பவர்ஸ் யூஸ் பண்ணார். நம்ம நருட்டோ நம்ம சேஜுட்ஸு யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த 2 பேரும் மாறி மாறி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்படி தான் நம்ம ஹோல் ப்ராசஸ்மே நடந்திருக்கும். பட் எல்லாருக்குமே இதில் ஒரு டவுட் இருக்கும். ஓகே ப்ரோஸ், நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 கேரக்டர்ஸுமே செம பவர்ஃபுல்லாக இருக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பட் இதில் யார் செம பவர்ஃபுல்லாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா இப்போதைக்கு நம்ம போருட்டோ இப்போதைக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மொமோஷ்கி நம்ம கிஷிமோட்டோ இன்னும் நமக்கு கவாக்கியோட பவர்ஸ் பற்றி நமக்கு இன்னும் காட்டல.
ஸோ உண்மையை சொன்னால் நம்ம கவாக்கியோட பவர்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிஷிமோட்டோ வந்து அதை பற்றி ஒன்று கூட காட்டல. ஸோ நம்ம கவாக்கியோட ஃபுல் பவர்ஸ் யாருக்குமே வந்து தெரியாது. நம்ம கவாக்கி என்ன பண்ண போகிறாரு, கவாக்கி என்ன அவர்கிட்ட என்ன பவர்ஸ் இருக்குது, இப்போதைக்கு கர்மாவை தவிர மற்ற பவர்ஸ் எதுவுமே அவருக்கு தெரில. அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கி வந்து ஃபுல்லாக இப்போதைக்கு ஒரு திடீர்னு அவருக்கு வந்து எந்த லெவலுக்கு பவர் லெவல் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. பட் அந்த பவர் லெவல் கொடுத்தா நம்ம போருட்டோக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 75% இல்லை ஒரு 70% வந்து ஈக்குவலாக தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம போருட்டோவோட அந்த ஒரு ஈக்குவல் லெவலுக்கு தான் நம்ம கவாக்கி கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க யாராக இருந்தாலுமே. அண்ட் அப்படி தான் அந்த பேருந்து கொண்டு வரவும் செய்வாங்க. ஸோ இந்த ஒரு லெவலில் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிஷிமோட்டோ வந்து நம்ம போருட்டோவோட 75% ஆஃப் பவர்ஸ் வந்து நம்ம கவாக்கி அந்த அளவுக்கு கொண்டு வரோன்னா ஸோ யார் ஜெயிப்பா? ஸோ நீங்கள் ஃபைட்டிங் லெவலையுமே நம்ம போருட்டோ வந்து நம்ம நருட்டோ ஒரு டைஜூட்ஸில் பெருசு. பட் நம்ம போருட்டோ வந்து ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. நம்ம கவாக்கி ஐ திங்க் நம்ம டைஜூட்ஸு ப்ளஸ் ஒரு ராட் வச்சுருக்காரு. ஸோ நம்ம பெயின் மாதிரியே அந்த ஒரு ராட் வச்சுருப்பாரு. இந்த ராட் மூலிமா அந்த சக்கரை அப்சர்வ் பண்ண முடியும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்பெஷலி ஃபார் நம்ம போருட்டோ. ஸோ இந்த ஒரு வெப்பன், ஸோ இந்த வெப்பன் வச்சு அந்த நம்ம போருட்டோ வந்து காலி பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி தான் அந்த ப்ராசஸ் நடக்க போகுது. ஓகே. ஸோ இந்த 2 பேருக்குமே அந்த ஃபைட் இருக்குல்ல, இந்த ஃபைட்டில் அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாருமே இன்டென்ட் டு கில்லுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஃபுல்லாக சும்மான ஃபைட் கிடையாது. அவனை நான் சாகடிக்க போகிறேன் அந்த மாதிரி ஒரு ஃபைட், ஒரு UFC ஃபைட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது இந்த ஒரு ஃபைட்டில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது ஐ திங்க் இட்ஸ் கோனா பி கவாக்கி. பிகாஸ் இன்டென்ட் டு கில் அந்த வார்த்தையை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அவனை சாகடிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம கவாக்கி கண்டிப்பாக நம்ம போருட்டோவை சாகடிக்க ட்ரை பண்ணுவார். ஏன்னு நான் சொல்கிறேன், போருட்டோ நம்ம கவாக்கியோட பிளானுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு அப்டக்கிள், மிகப்பெரிய ஒரு தடுப்பு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம போருட்டோவை கண்டிப்பாக நம்ம கவாக்கி எதாவது பண்ண தான் பார்ப்பார். ஏதாவது அவரை டிஃபிகல்ட் பண்ண தான் டிஃபீட் பண்ண தான் பார்ப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கி லிட்ரலி நம்ம போருட்டோக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண நினைச்சாருமே இது பாசிபிலிட்டி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஒரு பாசிபிலிட்டிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு போருட்டோ லிட்ரலி கவாக்கி டிஃபீட் பண்ண பார்த்தாலுமே நம்ம கவாக்கி நம்ம இன்டென்ட் டு கில்ல அவர் வின் பண்ணிடுவார். பட் இன்டென்ட் டு கில் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு மேட்ச் நம்ம கவாக்கியை நம்ம போருட்டோ டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி இல்லை திருந்தணும்னு சொல்லி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஐ திங்க் நம்ம கவாக்கியை விட நம்ம போருட்டோக்கு ஹையர் சான்சஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நான் ஜோகன் முன்னாடி சொன்னேன். ஜோகன் இல்லாதப்போ சொன்னேன். பட் ஜோகனுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டுன்னு வச்சுப்போமே. நம்ம ஜோகனுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஜோகன் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவ்வளோதான், முடிஞ்சிட்டு, அவ்வளோதான், கதை முடிஞ்சிட்டு. நம்ம கவாக்கி யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை, கவாக்கி ஃபுல்லாக டிஃபீட் பண்ணிடுவாங்க. எஸ், கவாக்கி ஃபுல்லாக டிஃபீட் பண்ணுற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அந்தளவுக்கு பவர் பேசிஸ் நம்ம போருட்டோ இருக்கும். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் பவர்ஃபுல்லான மாறிடுவார். அந்தளவுக்கு பவர் பேசிஸ் லெவலில் அவருமே இருப்பார். ஸோ நம்ம கவாக்கி அண்ட் நம்ம போருட்டோக்கு இந்த ஒரு ஃபைட் லெவலில் வந்துச்சு. நம்ம போருட்டோ நம்ம வித் ஜோகன் வித்தவுட் ஜோகன் கன்சிடர் பண்ணோம்னா, வித்தவுட் ஜோகன் நம்ம மேபி இந்த சென்ஸ் நம்ம கவாக்கிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் வித் ஜோகன் நம்ம போருட்டோக்கு தான் அந்த ஹையஸ்ட் சான்ஸ் இருக்குது கைஸ். ஸோ நம்ம போருட்டோ டிஃபீட் பண்ணுறதுங்கிறது இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இதை கண்டிப்பாக நம்ம கவாக்கியால் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம போருட்டோவை டிஃபீட் பண்ண போகிறது. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கியாலுமே நம்ம போருட்டோ அவருக்குமே தெரியும் நம்ம ஜோகன் அவைக்கன் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக நம்ம போருட்டோ டிஃபீட் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ அதனால நம்ம போருட்டோ கவாக்கி இப்பயுமே தேடிட்டு இருக்காரு. எப்படியாவது இப்போயே அவனை டிஃபீட் பண்ணிட்டா நம்ம ஃபியூச்சரில் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு. பட் ஐ திங்க் இதுதான் பாசிபிள் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்ம போருட்டோட்ட ஜோகன் இருக்குது, நம்ம கவாக்கிட்டேயும் ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு வச்சுப்போமே. நம்ம கிஷிமோட்டோ திடீர்னு எதாவது கொண்டு வர வச்சுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது யார் ஜெயிப்பா? நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஸோ அதை பற்றி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன். பிடிச்ச மறக்காம ஆல் போட்டேன் guys. And this was passing off. So goodbye friends.